எல்லா தவறுகளையுமே நியாயப்படுத்த பார்த்தாங்க. ஊழல் இல்லைன்னு சொன்ன, இப்போ ஊழல் நீங்களும் நானும் சொல்லலை. ஒன்று உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்கிற பாண்டை சொல்லுது, இன்னொன்று சிஏஏ சொல்லுது. சிஏஜி வந்து அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தானே. ஆனால் சிஏஜி அறிக்கைப்படி இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரே 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கு. மத்திய அரசு பலவீனமாகிவிட்டது என்பதை தான் காட்டுது. பணத்தை முடக்கிட்டதாலே, வங்கி கணக்கை முடக்கிட்டதாலே காங்கிரஸ் தோற்று போகும் என்று நினைத்தால் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு இடத்தை தயார் பண்ணி வச்சுங்க. எதிர்கட்சிக்காரர்களை கைது செய்ய அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவ மக்களுக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகம் வரும். இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தை எண்ணி ஏங்கி தவிக்கிற இளைஞர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஊழலே இதுவரை நாங்கள் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிட்டு இருந்த பாஜக எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு மூலமாக நவீனமான ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நவீனம் அல்ல, அதை சட்ட ரீதியாக ஊழல் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். இன்னைக்கு இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு நாடகம் உண்டு, முகமது பின் துக்ளக்னு ஒரு நாடகம், ஷோ நடித்த நாடகம். அதில் ஒரு சீன் வரும், நாளை முதல் நம் சாம்ராஜ்யத்தில் சட்டத்துக்கு புறம்பாக யாரும் லஞ்சமே வாங்க மாட்டார்கள். அப்படியா மன்னா, எவ்வளோ பெரிய புரட்சிகரமான திட்டம். ஆம், லஞ்சம் வாங்குவது சட்ட ரீதியாக குற்றம் இல்லை என்று நான் திருத்தப் போகிறேன். அதை நினைவுபடுத்தி இந்த ஆட்சி எல்லா தவறுகளையுமே நியாயப்படுத்த பார்த்தாங்க. ஊழல் இல்லைன்னு சொன்ன, இப்போ ஊழல் நீங்களும் நானும் சொல்லலை. ஒன்று உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்கிற பாண்டை சொல்லுது, இன்னொன்று சிஏஏ சொல்லுது. சிஏஜி வந்து அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தானே. நீங்கள் இதை சொன்னால்தான் நம்ம ஊரில் இருக்க முடியும். தமிழ்நாட்டில் அணை, காமராஜர் இருக்கிற கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, குந்தா, வைகை, மணிமுத்தாறு, இப்படி வரிசையாக அணை. அதே மாதிரி நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் கட்டுற போது ஒரு ஆண்டுக்கு மொத்தம் அரசாங்கத்துடைய பட்ஜெட்டே அவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 180 கோடியை தாண்டல. ஆனால் சிஏஜி அறிக்கைப்படி இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரே 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கு. அப்போ ஊழல் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தான் புரியும். எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு, இவன் என்ன சொன்னான், என்ன யோகியன்னு சொன்னான்ல, நம்ம வேற ஒண்ணுமே கேட்கலையே, எல்லாம் சரி, பணம் கொடு. யாரு பணம் கொடுத்தா, யாருக்கு பணம் கொடுத்தா, வெளிப்படைத்தன்மை வேணும். ஒரு நாட்டில் அரசாங்கம் என்பது மக்கள் தான் அரசாங்கத்துடைய எஜமானர்கள். வெளிப்படைத்தன்மை ஒரு அரசாங்கத்தில் இருக்கணுங்கிறது தான் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்களே தகவல் அறியும் உரிமை சட்டம். அது இதை எந்த வென்றாலும் கேட்டாலும் பதில் சொல்லணும். ஆனால் இவன் நாங்கள் சொல்ல மாட்டோம். இது மட்டும் இல்லை, இன்னொன்று நீங்கள் மறந்துடுறீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அடித்ததுனால எல்லாரும் பேசுகிறோம் எலக்ட்ரல் பாண்டு. இன்னொன்று இதை விட மோசமான ஊழல் பிரதமர் பெயராலே நடந்துச்சு, பிரதமர் அலுவலகத்திலே நடந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டு யார்கிட்ட வாங்கினோம், எவ்வளவு செலவு பண்ணோம் எவனுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு இன்னும் வேடிக்கையாக இருக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி, அவர் 6 மாசத்துக்கு முன்னால் சொன்னார், அரசாங்கத்துக்கு சொந்தமான விமானங்களை டாட்டாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 350 கோடி ரூபாய் டாட்டா கிட்ட வாங்கிட்டாங்க. அது உண்மைன்னா இந்த ஆட்சி ராஜினாமா பண்ணிட்டு போகணும், பொய்னா அவர் மேல வழக்கு போடணும்ல. ரெண்டுமே இல்லை. இப்ப எல்லாருக்கும் சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பலகாலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்று சொல்லார்களே, அது அந்த இறுதியான இடத்திற்கு மத்திய அரசு வந்துருச்சு. இந்த நம்ம தம்பி நரேந்திரன் இருக்கிறாரு, தம்பினா என்னை விட ஒரு வயசு கம்மி, அதனால சொல்றேன், என்ன உறவை சொல்லணும்ல. அவருடைய அந்த போலி வேடங்கள்லாம் கலைஞ்சிருச்சு, உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர் வீட்டுக்கு போவது உறுதி. இப்போ தேர்தல் நெருங்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய தலைவர்களை வந்து எங்களுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. 1994 ஒரு 14 லட்ச ரூபா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்ததுக்காக வந்து இப்போ 210 கோடி ரூபா கிட்ட அதுக்கு ஃபைன் போட்டு எங்களை வந்து செயல்பட விடாமல் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாஜக தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இந்த மாதிரி காங்கிரஸை முடக்க பார்க்குறாங்க? ரொம்ப எளிமையான பதில். ஒருவருக்கு தான் பலவீனமாகிவிட்டோம் என்கிற போது உளவியல் ரீதியாக ஒரு பயம் வரும், அச்சம் வரும்,
பயமும் அச்சமும் வந்து விட்டாலே கோபம் வரும், கோபம் வந்தால் ஆத்திரம் வரும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இப்படி எல்லாம் காரியம் பண்ணுவான். மத்திய அரசு பலவீனமாகிவிட்டது என்பதை தான் காட்டுது. பணத்தை முடக்கிட்டதாலே, வங்கி கணக்கை முடக்கிட்டதாலே காங்கிரஸ் தோற்று போகும் என்று நினைத்தால் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு இடத்தை தயார் பண்ணி வச்சுங்க. ஆனால் இது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வந்து பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி 370 இடங்களில் ஜெயிக்கும்னு சொல்லி ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு ஒரு தடவை பேசுகிறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 400 இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியே வருது. இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு பரப்புரை அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் கருத்து? கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. மக்கள் மத்தியில் திட்டமிட்டு பரப்பலாம் சொல்லிட்டீங்கல்ல, அதான் பதில். நீங்கள் ஒன்றுக்கு சந்தோஷப்படணும். பாராளுமன்றத்தில் நம்ம பிரதமர் நரேந்திரர் 650 இடத்துல பார்லிமெண்ட் ஜெயிக்கும்னு சொல்லாம இருந்தாரு. எதை சொல்றாருன்னு அவருக்கே புரியாம சொல்லிட்டு இருக்கிறாரு. ராமர் கோயில் சொன்னீங்களே, இத்தனை நாளா அவங்க வச்சிருந்த ட்ரம்ப் கார்டு அது. அந்த கோயில் எப்ப கட்டி முடிச்சுட்டாங்களோ, திறப்பு விழா பண்ணிட்டாங்களோ, பிரச்சனை ஓவர். இனிமே அதை வச்சு வேலை நடக்காது. அது அவர்களுக்கு இப்பதான் லேட்டா புரியுது. அதை கட்ட போறோம்னு சொல்ற போது அது ஒரு விதமான போதை. போதை என்பது சாராயத்திலையும் அபின்லை மட்டும் இருக்கிறதல்ல, ஜாதியிலும் போதை வரும், மதத்திலும் போதை வரும். அதை போல மத போதை தான் அந்த கோயிலை வச்சு செஞ்சாங்க. அந்த கோயிலை கட்டி முடிச்ச உடனே போதை இறங்கி போச்சு. அதனால இனி வேலைக்கு ஆகாது. அவங்க கையில இப்ப எதுவும் இல்லை, நிராயுதபாணியா இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. ஒரு 2 மாசம் விட்டுருங்க பாவம். இந்த தேர்தல் பாண்டு பத்திர செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக டெல்லி முதல்வர் அவர்களுடைய கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்திகள் வருது. உங்கள் கருத்துன? அதாவதுங்க, இதை முடிச்சு பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. அவர்கள் இப்படி கைது பண்ணத்தான் அதுக்கு முக்கியத்துவம் வரும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளை அரசு அடக்குமுறையை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகப்படுத்தியதோ அவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்தது. அதை போல நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், என்னை கைது பண்ணுங்கடான்றேன். சாப்பாடாவது மிச்சமாக இருக்கும், வீட்டில் வெட்டி சோறு சாப்பிட்டு கூட ஜெயிலில் சாப்பிடலான்னு. இல்லை ஒரு இடி ரைடாவது என் வீட்டுக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டு யாராவது நம்ம மதிப்பான்றேன், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர்கள் எதிர்கட்சிக்காரர்களை கைது செய்ய அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவ மக்களுக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகம் வரும். இவர்கள் மீது, எதிர்கட்சிகள் மீது பாசமும் அனுதாபமும் வரும். இதற்கு காரணமாக இருக்கிற ஆளுங்கட்சி நரேந்திரன் பிஜேபி மீது ஆத்திரமும் கோபமும் வரும். அதனுடைய வெளிப்பாடை 2 மாதம் கழித்து அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார். சரிண்ணே, இப்போ இந்தியா கூட்டணி ஓரளவு எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. உங்களுடைய பார்வையில் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு எவ்வளவு சீட்டுகளை ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? நான் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு, நான் என்னுடைய அறிவை காட்டுறது நான் எப்பவும் பேசுறது இல்லை. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கா? ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் 10 ஆண்டுகள் இருந்தாலும் பிஜேபி உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இந்த 5 மாநிலத்தெல்லாம் 80% மேலே எம்பிக்கள் ஜெயிச்சாங்க. சரியா? இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? போன தடவை குஜராத் அவங்க சொந்த ஊரில் அவர்கள் அதிக இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் நம்ம கெஜ்ரிவால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கால, அவங்க பண்ணுறது நமக்கு என்ன லாபம் பாருங்க. ஏற்கனவே அவங்க பண்ண தப்புக்கு தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ அவர் தனியாக நின்னார்ல, ஒரு தொகுதியில் ஒரு 25,000 ஓட்டு வாங்கினா வச்சுருப்போம், அந்த தொகுதியில் 10,000 ஓட்டில் நம்ம தோற்றுருப்போம். இந்த மாதிரியே பல இடங்களில் அங்கே தோல்வி வந்திருக்கு. கெஜ்ரிவால் வாக்குகளை குறைவு வந்தான வாக்குகள் பிரிக்கிற போது கூட அது வெற்றி நாம் ஒரு தோல்வியை சந்தித்தோம். மிக சரியான தமிழ்நாட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்னா 1971 தேர்தல், அந்த 71 தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸ் மோசமான தோல்வி அடைந்தது. ஆனால் வாக்குகள் வித்தியாசம் பார்க்கிற போது வெறும் 1000 ஓட்டுகளுக்கு குறைவாக வித்தியாசத்திலே தோற்றது 64 தொகுதிகள். ஒரு தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டில் மட்டுமே தோத்தாங்க. திரும்பி என்னாலும் அந்த ஒரு ஓட்டே வருது. அப்படி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சில 1000 ஓட்டுகள் இருக்குல்ல, அது கூட இப்போ சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக வருகிற போது குஜராத்தில் அடிபடுது மட்டும் இல்லை. அவங்க அது ரொம்ப அதிர்ச்சியானது. நம்முடைய இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தை எண்ணி ஏங்கி தவிக்கிற இளைஞர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து முன்னால பயணம் போகிற போது இருந்ததை விட இப்போது அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் எப்படி வந்திருக்குன்னா, அஸ்ஸாமிலிருந்து குஜராத் வழியா மகாராஷ்டிரா போகிற போது அஸ்ஸாம் அவர்கள் ஆளுகின்ற மாநிலம். ஆரம்பத்திலே இவரை நிலைகுலை வைக்கணும்னு என்னமோ அடிதடியெல்லாம் பண்ணாங்க. அதை பற்றி கவலையே படாமல் தெருவிலே படுத்து, ரோட்லேயே படுத்தெந்திரிக்க கூட அவர் தயாராகிட்டார். மக்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பின்னால் பீகார் பெரிய புரட்சிக்கான ஒரு களம்னு எல்லாரும் நினைப்பாங்க.
இந்தியாவில் இதுவரையிலும் எமர்ஜென்சிக்கு அப்புறமா ஜேபி அந்த ஊர் நடத்த கூட்டங்கள் தான் பிரம்மாண்டம்னு சொன்னாங்க. அந்த கூட்டங்களை மிஞ்சுகிற வகையில் இப்போ நம்ம இந்தியா கூட்டணிய கூட்டம் வந்துச்சு. முதல் அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சி, அசாம்ல இருந்து வருகிற போது என்னென்னமோ ரகலை பண்ணி பார்த்தாங்க, அதை மீறி அது வந்துச்சு. வெளிப்படையா நான் சொன்னா, உண்மையை சொல்லணும்னா, ராகுல் காந்தியை இந்தியா முழுக்க எல்லாரும் சீரியஸாக பார்க்கிற போது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அந்த ஊர் அவங்க வீட்டு பையனை மாதிரி நினைச்சாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ வருகிற போது பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு, லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. அவங்க அது அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதற்கு பின்னால் குஜராத்துக்கு போறாங்க. குஜராத்தில் நரேந்திரனுடைய சொந்த ஊருக்கு போகிற போது நரேந்திரர் கனவு கூட காண முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அதை தாண்டி இங்கே போறார், மகாராஷ்டிரா கடைசி முடிக்கிறார். பம்பாயில் நடந்த கூட்டம் அந்த ஊர் அரசியலையே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. இதெல்லாம் வந்து இப்போ நான் முதல்ல சொன்னேன், இந்த 3 ஸ்டேட் சொல்லிட்டேன், மிச்சம் 2 ஸ்டேட் இருக்குல்ல. மத்திய பிரதேசில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவரை மத்திய பிரதேசில் ஒரு தொகுதிக்கு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு வேணான்னு நிற்க மாட்டேங்கிறாரு. சிட்டிங் எம்பிஸ் 2 பேர் ஹரியானாவில், டெல்லிக்கு பக்கத்தில் தானே இருக்கு, அங்கிருந்து சிட்டிங் எம்பிஸ் பிஜேபிக்காரன் காங்கிரஸ்ல வந்து சேர்றான் பதவி விட்டுட்டு. பல ஊர்கள் அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றான். இதுல இருந்து மற்ற ஊர்ல இருக்கவனுக்கு என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட புரியுது அவங்க வீக் ஆயிட்டாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு மட்டும் எதையாவது நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதான்னு நினைக்கிறாங்க. அற்புதம் நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதுதான் நம்ம நரேந்திரனுக்கு சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு வந்து முடிச்சுக்கலானே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3% ஓட்டை பாஜக எந்த காலத்துலையும் தாண்டினதில்லை. ஆனால் இப்போ தற்போது இந்த புதிய தலைமுறை சேனல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் 18, 20ன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. புதிய தலைமுறை அவங்க வீட்டில் பிஜேபிக்கு ஆதரவு 20% சொல்லியிருக்காங்க, நாட்டில் அவங்க சொல்லலை. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு என்னங்க சம்பந்தம்? தமிழ்நாட்டில் முடிச்சுக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது கேள்வி உங்களை அறியாமலே ஒரு அசரீரி வாக்கு. தமிழ்நாடு தான் அந்த பிஜேபியை முடிக்க போகுது. நாளை நமதே 40 நமதேன்னு நம்ம சொல்றோமே, அது வெறும் முழக்கம் அல்ல. 2 மாசம் கழிச்சு தேர்தல் அதிகாரி அவர் அறிவிக்க போகிற முடிவு அது. நேற்று கூட ஒரு வேடிக்கை சொல்றேன். நேற்று தான் திருச்சியில் முதன்முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரும் நேருவுமே அவங்களுக்கே புரியும், அவங்களுக்கு தெரியாது. வரவேற்புரை நேரு, 2 வேட்பாளர் பேசுறாங்க, முதலமைச்சர் பேசி போயிட்டாரு. நான் கேட்கிற போதே காரில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முன்னால் போய் உட்காந்தேன். அப்போ நேரு வரவேற்புரை சொல்லுகிற போது, திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அங்கே அமர்ந்திருக்கிறார், பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் மக்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் உட்காந்த ஒரு தம்பி சொன்னார், என்னென்ன உறுப்பினர், அவர் சரியா சொல்றாரா, உனக்கு தான் புரியல, இப்போவே இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொன்னேன். இப்போவே இவங்கெல்லாம் உறுப்பினர்கள் தான். இந்த 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணியில் யாரை வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் உறுப்பினர்கள். அறிவிப்பு வர்றதுக்கு 2 மாசம் ஆகலாம், ஆனா இப்பவே அவர்கள் பார்லிமெண்ட் மெம்பர் தான். இறுதி கேள்வியா முடிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர்ல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி, அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஆடு மேய்க்க போக வேண்டியதுதான். நீங்க ஒண்ணு, இந்த தமிழ்நாட்டிற்கு சாபம் பாருங்க, எப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் பெற்ற ஊர் இந்த ஊர். நான் வெறும் தலைவர் காமராஜர் மட்டும் சொல்லல, நான் மற்ற கட்சிகள் கூட சொல்றேன். ஒரு ஜீவானந்தருடைய தியாகத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு ராமூர்த்தியுடைய தியாகத்தை யோசிச்சு பாருங்க, மணலி கந்தசாமியுடைய தியாகத்தை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய தியாகிகள்லாம் வாழ்ந்த ஊர்ல அரசியலுக்கு கொஞ்சமே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் திடீர்னு வர்றான். வந்தோடனே அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு, அடுத்து மாநில தலைவர். அதை பத்தி மீடியாவில் நெருக்கடி கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுப்பதாலேயே அவன் வளர்ந்துட்டான், அந்த கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இது தமிழ்நாடு ராஜா, இது குஜராத் அல்ல. அதனால இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஆடோட மாடையும் வேணா சேர்த்து மேய்க்கலாம்.